தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 10:59 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். நேற்று முன்தினம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் 3ன்னு சொன்னேன். வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய 3 எது, கட்டுப்படுத்தப்பட வேண்டிய 3 எது, காப்பாற்ற வேண்டிய 3 எது, கவனிக்க வேண்டிய 3 எது அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்றேன். விரும்ப வேண்டிய 3 எது, மதிப்பளிக்க வேண்டிய 3 எது, பாராட்டப்பட வேண்டிய 3 எது அப்படிங்கிற பற்றி சொல்ல போறேன். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆசை கோபம் களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம்னு ஒரு 6 கட்டளைகள் எடுத்து சொல்லியிருந்தார். அது மாதிரி இது 3 கட்டளைகள். விரும்ப வேண்டிய 3 என்னன்னா உழைப்பு, நேர்மை, தூய்மை. இது 3ஐயும் விரும்பணும். உழைப்பு நமக்கு தேவை. உழைப்பு இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஆகையினாலே தான் உழைக்கும் காலத்தில் உறங்க நேரிட்டால் உறங்கும் காலத்தில் உழைக்க நேரிடும் அப்படின்னு ஒரு பழமொழி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நம்முடைய கைகளை பற்றி ஒரு வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், மண்ணை உடைத்தால் பொன்னாகும், கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உடுதால் பொன்னாகும் எழுதினார். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னு பேர் வாங்கணுமா. உழைப்பு. அடுத்து நேர்மை, நேர்மையாக வாழணும் வாழ்க்கையில். அடுத்தது தூய்மையை நம்ம கடைப்பிடிக்கணும். இது விரும்ப வேண்டிய 3. மதிப்பளிக்க வேண்டிய 3 என்ன? சட்டத்துக்கு மதிப்பளிக்கணும், சட்டம் மதிப்பளிக்கணும், மதத்திற்கு மதிப்பளிக்கணும், முதுமைக்கு மதிப்பளிக்கணும். யாராவது முதியவர்கள் காரில் ஏறுற போது இடம் இல்லைன்னு வந்தால் நம்ம எழுந்துச்சுன்னா அவங்களுக்கு இடம் விடலாம். முதுமைக்கு மதிப்பளிக்கணும். சரி, பாராட்டப்பட வேண்டிய 3 எது அப்படின்னா அறிவு, குணம், அழகு. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்விக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற. ஆகையினாலே இப்படி முன்னேற வழிவகுக்கும் 3 என்று முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான கருத்து. இதை நாம் வாழ்க்கையிலே நினைத்து கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். இன்றைக்கு புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். புத சுக்கிர யோகம் துலாம் ராசிக்கு ஏற்படுகிறது, மேஷ ராசிக்கு ஏற்படுகிறது. இதுபோன்ற இணைப்பு வருகின்ற நேரங்களிலே அந்த திசாபுத்தி காலங்கள் நடைபெறுமேயானால் மிகப்பெரிய யோகம், எதிர்பாராத தனலாபம் இல்லம் தேடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:30க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பாகவே இருக்கும். செய்யும் முயற்சிகளை காலை நேரத்திலேயே நீங்கள் செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று சொல்லி சந்திரன் 8லே வருகின்ற பொழுது நீங்கள் எது செய்தாலும் திருப்தியாக இருக்காது. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எனவே இதுபோன்ற நாட்களிலே கொஞ்சம் அதிகம் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். காலங்காலமாக உங்களுக்கு நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்வதற்காக எடுத்த முயற்சியும் கைகூடலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். பாகப்பிரிவினர்கள் நடைபெறுவது இழுபறி நிலையில் இருக்கும். இன்னும் முடிவடையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி விரதம். ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் இருக்கிறது. எனவே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளில் புரளும் என்று நம்பி செயல்படுவீர்கள். ஆனால் கடன் சுமை கூடிக்கொண்டே போகிற சூழ்நிலை உருவாகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. பிறரிடம் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். மேற்பார்வை உங்கள் மேற்பார்வையிலேயே எதையும் வைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களின் ஆதரவு குறையும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். 7லே சனி இருக்கிறார், 8லே ராகு இருக்கிறார். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைப்பது அரிது. பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. ஆனால் அதே நேரத்திலே தள்ளிப்போன சில காரியங்கள் நடைபெற வேண்டுமேயானால் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த அடிப்படையில் இன்று விசாக நட்சத்திரம், சதுர்த்தி விரதம். எனவே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு வேலையை தொடங்கினால் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரியனும் கேதுவும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும். சஞ்சலங்கள் அதிகரிக்கும், சங்கடங்கள் கூடுதலாக இருக்கும், பண பரிவர்த்தனைகளால் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம், நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம், நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதிலும் தாமதங்கள் ஏற்படும். எனவே உத்தியோகத்தில் கூட மிக மிக கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் இருக்கின்றார். புதன் சுக்கிரன் மாலை 4:30 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். எனவே மாலை 4:30 வரை சந்திரன் இருக்கின்ற பொழுது சந்திரனும் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனாலே சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், வீடு மாற்றம் நாடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேறவங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். அதே நேரத்தில் தொலைபேசி வழி வருகிற தகவல் உங்களுக்கு நன்மை தரும் தகவலாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல் உண்டு. புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே இடம் பூமியாலும் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:30க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே சந்திரபலம் நன்றாக இருக்கப் போகிறது. நீச்ச சந்திரனாக இருந்தாலும் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்ற பொழுது குரு பார்ப்பார். குருச்சந்திர யோகம் செயல்படும். எனவே உங்களுக்கு இன்று இனிய நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். செவ்வாய் பலம் 8ல் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, 7லே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்களால் முன்னேற்றம் உண்டு. முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். அதே நேரத்தில் திடீர் தாக்குதல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். இப்பொழுது உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையிலிருந்து தொய்வு அகலும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருந்த இடர்பாடுகள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். எனவே வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே நேரத்திலே விஐபிக்கள் இன்று மதியத்திற்கு மேல் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். சதுர்த்தி விரதம் என்பதனாலே சஞ்சலங்கள் தீர ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:30 வரை சந்திராஷ்டமம். எனவே 4:30 வரை சந்திராஷ்டமம் இருப்பதனாலே காலை நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர்கள் உங்களை விட்டு விலகலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். பறவை கட்டிலும் செலவுகள் கூடலாம். மனக்கவலை அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. எதை செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.